சாமி கொண்டு போறது எங்க இஷ்டம் தான். நாங்க சிவனை தோல்ல தூக்குவோம், பெருமாளை தோல்ல தூக்குவோம், முருகனை தோல்ல தூக்குவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்க கடவுளை நாங்க தோல்ல தூக்குறோம். அதென்ன பல்லக்குல நீ ஏறி உட்கார்ந்துக்கிறது ஒன்னையும் நாங்க தூக்கணும்னு எங்களையே தூக்க சொல்ற? நீ இறங்கி நடந்து வா, இறங்கி நடந்து வா. நீ நின்ன பெருமாளுக்கு ஈக்குவல? பெருமாளை தூக்குனா ஒன்றையும் சேர்த்து தூக்கணுமா? நீ நடந்து வந்தா என்ன கெட்டுப்படுமா? கற்பூர ஆரத்தி காட்டணும், கீழே இருந்து காட்டு. தேங்காய் பழம் உடைக்கணும், கீழே இருந்து ஓட்ட. என்னைக்காவது இந்த சுரணம் மக்களுக்கு வரணுமா இல்லையா? நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டேன் 5 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அன்னைக்கு என்ன ரவுண்டு கட்டினானுங்க. ஆஹா, இந்த ஆள் டேஞ்சரஸான ஆளு. இவன் வந்து இந்த மக்களுக்கு மானம் சொரணை இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே போறான். இவங்க மானம் சொரணை எல்லாம் இல்லாம இருந்தாதான் கடைசி வரைக்கும் இவனை முட்டாளா வச்சிருக்க முடியும். அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு போட்ட மாதிரி கழுதையை போட்ட மாதிரி போட முடியும் அப்படிங்கிற ஐடியால இருந்தா. நான் முதல் கேள்வி கேட்டேன், இறங்கு கீழே, கற்பூராட்டி கீழே இருந்து காட்டு. நாங்க சாமியை தூக்கிட்டு வர்றது எங்களுக்கு சந்தோஷம், உன்னை தூக்குறது எங்களுக்கு சங்கடம், ஏத்த மாட்டோம், இறங்கு கீழே. தப்பா? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டு, நாங்க எப்படி ஒரு மதத்து பிரிவு சைவம் வைணவம் அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அப்படி ஒரு பிரிவுக்கு நீ தலைவன், அவ்வளவுதான். ஒரு குரூப் உன்னோடது, உனக்கு வேதம் முக்கியம். நான் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு வேதம் முக்கியம் இல்லை. ஏன்? எங்களுக்கு திருமுறை இருக்கு, எங்களுக்கு சேக்கிழார் போதும், எங்களுக்கு திருநாவுக்கரசர் போதும், எங்களுக்கு ஆழ்வார்கள் போதும், எங்களுக்கு திருமந்திரம் போதும், எங்களுக்கு வள்ளலார் போதும், எங்களுக்கு தாய்மானவர் போதும். எங்களுக்கு புரியாத வேதம் எங்களுக்கு வேண்டியதில்லை. நீ வச்சுக்க, வேதத்தை நீ வச்சுக்க, அது எங்களுக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டேங்கிற, படிக்க விடவும் மாட்டேங்கிற. எது கேட்டாலும் அது இருக்குது, அதுல இருக்குது, அதுல இருக்குதுங்கிற. அப்புறம் அதுல இருக்குதுன்னு சொல்றதோட நிறுத்துறது இல்ல, அதுல ஒன்ன ஒசத்தியா சொல்லிக்கிற, எங்களை மட்டமா சொல்ற. நாங்க ஏன் அதை கேட்கணும்? நாங்க என்ன இழிச்சவா? நீ உன்னை ஒசத்தியா சொல்லிக்கிட்டு. பட் சார், இப்ப பாருங்களேன், கோயிலுக்குள்ள 6 மண்டபம் இருக்குது இல்லையா? மகா மண்டபம், அர்த்த மண்டபம், எல்லாம் ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா? நான் இப்ப ஆகம புஸ்தகத்தை எடுத்து வேணா காட்டுறேன். ஆகமத்துல எந்தெந்த மண்டபத்துல எந்தெந்த ஜாதி நிக்கணும்னு இருக்குதுங்க. எந்தெந்த ஜாதிக்காரங்க கோயிலுக்கு வெளியே நின்று கும்பிடணும், எந்தெந்த ஜாதிக்காரங்க கோயில்ல கோபுரத்துக்கிட்ட கும்பிடணும், எந்த ஜாதிக்காரன் முதல் மண்டபம் வரைக்கும் வரலாம், எந்த ஜாதிக்காரன் இந்த மண்டபம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு இது இருக்குதுங்க ஆகமத்துல. ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், எது இந்திய அரசமைப்பு சட்டம், அதை அப்படியே தூக்கி அந்தாண்ட போட்டுடுச்சுங்க. ஏன்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண போது சொன்னாங்க, இந்த பாருப்பா, எந்த மதத்தின் நூல் எவ்வளவு சிறப்பாய் பேசினாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முன்பாக அது செல்லாது. இந்திய அரசமைப்பு சட்டம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அறிவித்து விட்டது. எல்லோரும் சமமானவர்கள். அதற்கு எதிராக எந்த மதத்தின் நூல் சொன்னாலும் நீதிமன்றம் ஏற்காதுன்னாங்க. நான் உடனே ஏதோ இந்து மதத்துக்கு எதிராக சொல்றாங்க, இஸ்லாமியர்களுடைய முத்தலாக் சட்டம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? உங்க மதத்தில் 1000 இருக்கலாங்க, அதெல்லாம் உங்க மதத்தோட வச்சுக்கோங்க, ஆனா அது ஒரு பெண்ணினுடைய உரிமைக்கு விரோதமானது, அது சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்காது அப்படின்னாங்க. ஒத்துக்கிட்டமா இல்லையா? எந்த மதத்தின் எந்த புத்தகம் எதை சொல்லி இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக அது இருக்குமானால் அதை ஏற்க முடியாது என்பதுதான் இந்தியாவின் கோட்பாடாக இருக்க முடியும். நீ என்ன, நாங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, எங்களுக்கு இந்த ரைட் இருக்கு, உங்களுக்கு அந்த ரைட் இல்லை, நீங்க வெளியே நில்லுங்க. அப்படி இருந்த ஹரிஜன ஆலய பிரவேச சட்டம் எப்படி வரும்? நீங்க கோயிலுக்கு வெளியே நிறுத்திருந்தீங்க, அவங்க கோயிலுக்குள்ள வரலாமான்னு கேஸ் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, நம்ம இந்திய அமைப்பு எல்லாரையும் உள்ள வரலாம் கோயிலுக்குள்ளன்னு சொல்லிடுச்சுப்பா. உங்க ஆகமத்தை பத்தி எல்லாம் நாங்க காது கொடுத்து கேட்க முடியாது, they can come, முடிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்க வேணாமா? நம்ம நெருப்பு கோழி எல்லாம் பூமிக்குள்ளேயே தலையை விட்டுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தா என்னைக்கு நீங்க இந்த துன்பங்கள்ல இருந்து வெளியே வரப்போறீங்க? ஒரு துணிச்சல் வேண்டாம்? தெளிவா யோசிச்சுக்கங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் எல்லா மதங்களையும் கட்டுப்படுத்துவது. அதுக்கு மேல மத நூல்களை சொல்லிக் கொண்டு அரசமைப்பு சட்டம் அதை விட கம்மி அப்படின்னு பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இப்போ இந்த நான் ஒரு பேசிக்கலி இந்து, இதுல இருக்கிற சௌரியம் என்ன தெரியுங்களா? இது மாதிரி ஒரு சுதந்திரமான தர்மம் உலகத்துல கிடையாதுங்க.
அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த சுதந்திரமான தர்மத்தையும் கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு உடைய அடிமை மதமாக ஆக்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது? ஏன் அதை அடிமையாக்குறீங்க? மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தை நீங்க நிலநாட்டாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இல்ல இவன் இப்படித்தான் இருக்கணும், அவன் அப்படித்தான் இருக்கணும், இவனுக்கு இந்த ரைட் இருக்கு, அவனுக்கு அந்த எங்களுக்கு வேணாம். அதெல்லாம்